ஜனநாயகன். இன்றைக்கி நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேச போதில்லை, சும்மா சினிமா பற்றி டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணோம்? பாகுபலி 1805 கோடி, புஷ்பா 2 1700 கோடி, KGF 2 1220 கோடி, KN நேரு 1020 கோடி. நம்மளே சினிமா பற்றி பேசலான்னா பாலிடிக்ஸ் இழுத்து வரானுங்க. சரிப்பா, சன் நியூஸ் உன்னை பற்றி தான் நான் பேசணுன்னு இருந்தேன். என்ன உன்னை பற்றி பேசணுன்னா, இன்றைக்கி காலைல போட்டு இந்த இதை பாருங்களேன். தாவேக அலுவலகத்தில் வந்து இன்றைக்கி மனு கொடுக்க லாஸ்ட் நாளே விரிச்சோடி போய் காணப்பட்டுச்சான். முக்கியமான நியூஸ் அவங்களுக்கு இதுதான். 18ஆம் தேதி மாலை மலர் நியூஸை பாரு. என்னென்னா எல்லாரோட மனுவும் வந்து சேர்ந்துச்சு, பண்டலாக குவிஞ்சிச்சின்னு ஹெட்லைன்ஸில் போட்டோம். அது ஏன்னா நாங்கள் விற்ப மனுவை போஸ்ட்லேயும் ஆன்லைன்லேயும் முன்னாடி இமெயில் மூலியமாகவும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது அவ்வளோதான் டீட்டெயில்னு சொல்லி முன்னாடி ரிசீவ் ஆகிடுச்சு. இது லாஸ்ட் நாளைக்கு ஒரு சில சாம்பிள் மட்டும் பெயிண்டிங் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏன் ரிசீவ் பண்ணலாம்? இதே பாரு, ஏற்கனவே பனையூரில் வந்து நீ மனு கொடுக்காம 50,000 பேர் ஒரே டைமில் குவிஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நேராகவே போஸ்ட் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் டேரக்டாக தனித்தனியாக ஒரு ரிசீவ் பண்ணி முடிக்கிற அளவுக்கு பண்ணி முடிச்சாச்சு. புத்தி சாதனமாக முடிச்சாச்சு. நாங்கள் அன்றைக்கி அதே நியூஸில் தான் நீ போட்ட இந்த மாதிரி விஷயம் க்ரௌட் வந்ததுனால பிரச்சனை சொல்லிட்டு இன்றைக்கி நான் எப்படி போகிறேன்? நாங்கள் என்ன தான் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? முக்கியமான நியூஸில் உனக்கு இதை பற்றி போட்டாகணும்ல. இதோட முக்கியமான நியூஸ் நிறைய இருக்குது, அதையும் போடல. நம்ம அண்ணன் KN நேரு இருக்கார்ல, அவர் நியூஸை பற்றி ஏன் போடாமல் இருக்கு? 1130 கோடி அந்த ஊழலை பற்றி போடல வேண்டானே. முக்கியமான விஷயம் இன்றைக்கி பாருங்கள், உங்கள் பேஜ் எடுத்து பாருங்கள். அப்படியே எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன், சுத்தமாக இருக்காது அதை பற்றி நியூஸே. ஏன் முக்கியமே அதான்ப்பா. இதே கோர்ட் வந்து சொல்லிச்சு, அவங்க வந்து அவர் மேலே கேஸ் போட சொல்லிச்சு. இதே தளபதி வந்து அந்த கரூர் மாட்டுக்கு இது கிடையாது, ஆளுமை இல்லை, அதே இல்லை, இது எல்லாம் ஒரு டைம் டப்புன்னு ஃப்ளாஷ் பண்ணியே. எங்கப்பா நீங்கள் ஃப்ளாஷே காணோம்? எல்லா நியூஸ்லேயும் வருது. உங்கள் நியூஸில் இது இவ்வளோ கேவலமான சேனலுங்க இந்த சன் நியூஸு. இந்த சேனலு ஃபஸ்ட்டில் பேன் பண்ண ஆரம்பிக்கும். தமிழ் மக்களே ஒன்லி அவங்களுக்காக வைக்கிற மீடியா. இவங்க ஆட்சியில் கண்ட்ரோல் இருக்க வேண்டிய போலீஸு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. யார் கண்ட்ரோல் இருக்கக்கூடாத மீடியா அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது. இதுதான் இவங்க ஆட்சி, சிம்பிளாக சொல்லணும்னா.